ஃப்ரெண்ட்ஸ், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி எடுக்கணும், அதுக்கான செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கான செட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு ஃபன்னியான மூமெண்ட் இல்லை லவபிள் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறது. அந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து நார்மலாக ஒருத்தரை நிற்க வச்சு அதை ஃபன்னியாக ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி இல்லை லவபிள் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், வரவும் வராது. நேச்சுரலாக அது அவங்க ஃபன்னியாக இருக்கும்போது இல்லை லவபிள் மூமெண்ட்டாக இருக்கும்போது கேப்சர் பண்றது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஃபன்னியா இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அது வந்து மூவிங்ல தான் இருக்கும். அந்த ஸ்பீடை நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். அதுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/500க்கு மேலே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால கிளியரா எந்த ஷேக் இல்லாம ஒரு சூப்பரான இமேஜை வந்து எடுக்க முடியும். இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு. இந்த ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வேற ஒரு ஆப்ஷன் வந்து இடிக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு டாடா பை பை. See you.